ப்ரோ தான் கரெக்டாக கிளம்பி நிற்கிறாரு ப்ரோ. ஆனால் நீ தெரில ப்ரோ, இருக்க ப்ரோ. இப்படிவா ப்ரோ? புகழ் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். புகழ் தான் பாரு. சொல்லு ப்ரோ. ப்ரோ பஸ் இன்னும் வரல ப்ரோ. ஒரு பஸ்ஸு வேலூர் பஸ் நாங்கள் வந்தோடனே வந்துச்சு, அதை மிஸ் பண்ணிட்டோம். அதுதான் அடுத்த வண்டி இதோ வேலூர் வண்டி வெயிட் பண்ணுறோம். வந்தோடனே வந்துடும். நீங்கள் தான் அனுப்பி விட்றீங்க. அந்த வண்டி இல்லை, வேறு வண்டி. சரி. ஆண்ணா வந்துச்சா சேலம் வண்டி. அது உன் கண் தெரியுதா நம்ம அங்கேருந்து உனக்கு? சென்னையாக இருக்கும். ஏய் உண்டா தெரியுதா சேலமா? அப்படியே திரும்பிடுவான்டா. வேலூர் பஸ் வந்துருச்சு. உளுந்தூர்பேட்டை இறங்கினா பண்ணுறோம். திருக்கோவிலூர் வழிடா. ஐய் திருவண்ணாமலை போகண்டா. அது வர வண்டி. வாங்க போகலாம். வண்டி வந்துச்சு. ஆனால் இடம் இல்லையே. பஸ் வந்துருச்சு. A few moments later. ஆண்ட்ரு பாய் வணக்கம் சொல்லு. வணக்கம். இன்னும் வடலூரில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். கடைசி வரைக்கும் பஸ் ஏற மாட்டோம். ஏறின அப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். ப்ரோ திருவண்ணாமலை பஸ் நான் ஏன் ஆட்சி கட்டு போயிட்டுருக்கீங்க? எவ்வளோ ஆட்சி கட்டு போயிட்டு 11 மணிலேருந்து பஸ் சொல்லிட்டு தான் இருக்கேன். பஸ் ப்ரோ 12:05 வந்துருக்கும் ப்ரோ. அந்த பஸ் போயிட்டு அதே குரூப் வந்து இங்கே ஊட்டினது. பஸ் வருது. டூரிஸ்ட் எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு நமக்கு ஏற்ற பஸ் வராமல் மிச்சம் எல்லா பஸ் வந்துட்டு இருக்கு. ப்ரோ அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கு ப்ரோ? நீ வந்துருங்க வா. ஃபஸ்ட்டு அங்கே நெய்வேலிலேருந்து வடலூர் வந்தோம். வடலூர்லேருந்து இப்போ இங்கே இந்திராநகர் வந்தோம். சரி ஆர்ச்சிக்கிட்ட வந்தோம் வந்துருக்கோம். போகுதுடா போகுது. இங்கிட்ட ஒரு கார் போகுது திரும்ப. 5 மணி தான் ரிட்டர்ன் வந்து ஓகே பை நான் பசிட்டு போனேன். பசிப்பில்னா நம்ம கோயிலுக்கு போகிறோம். என்னன்னாலும் போனேன். பஸ் வரும். சுற்றி போகுது. பஸ் வரட்டும் நான் போயிடலான்னு. ஆமாம் அங்கே அங்கேருந்து வந்து இங்கே இறங்கி இருந்திருக்கலாம். ஆமாம் அதில் இறங்கி இருக்கலாம். இங்கே 5 பேர் இருந்தா அங்கேருந்து நம்ம எவ்வளோ தூரம் ப்ரோ? இதுதான் ஒரு ஆளுக்கு 300 போடுவான். 200 சொன்னானே. நான் வந்துட்டு 200 தானே சொன்னான் கார்காரன். மாதாவரம் அடங்க. இதுவே நம்ம சென்னைக்கு போகிறோம் இன்னைக்கு. அப்படின்னா சென்னை பஸ் தவிர மிச்சம் எல்லா பஸ்ஸும் வரும். அது வந்தாலும் ஃபுல்லாக கூட்டமாக தான். ஆமாம். இப்போ நம்ம திருவண்ணாமலை போகிறதால அந்த பஸ்ஸை தவிர மிச்சம் எல்லா பஸ்ஸும் வருது. அடப்பாங்கடா. வருவதமான பஸ் ஏறிட்டோம் மக்களே. ஆமாம் மக்களே பஸ் ஏறிட்டோம் ப்ரோ. இவ்வளோ ஆண்ட்ரூ ஹாய் சொல்லு. ஹாய். மீண்டும் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ரொம்ப நேரமாக கழிச்சு பஸ் இப்போ தான் கிடச்சிருக்கு. கஷ்டம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு இன்னைக்கு? கஷ்டம் தான் வராது. இதுவே தெரியாது. நாங்கள் மிஷினில் ஏறுறதுக்கே இவங்க 2 பேரும் மேன்ட்ரி. இதெல்லாம் 30-40 மேன்ட்ரி வைக்கணும்னு. இதில் 40-50 மேன்ட்ரி வச்சா தானே ஏற முடியும். அதுவும் ஹாய்ஸ்ட் இன்றைக்கி ஏறணும் மேன்ட்ரியிலே. இன்னைக்கு பாருங்க மாங்காய் துண்டுக்கா சும்மாறா.
மாங்காய் தொங்கு தேங்காய் தொங்கு. திருவண்ணாமலை மாவட்டம் தென்மாதிமங்கலத்தில் பருவதமலை இருக்கு. இப்படி மஜா இல்லை. எல்லாம் ஃபோட்டோ எடுத்தீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வெயிலுக்கு முன்னாடி ஏறுவோம். ஆமாம், பக்கத்தில் போனால் மழையே தெரியாது அந்த உச்சி. எப்படிதான் நீங்கள் உங்களுக்கு வாங்க, நீங்கள் உங்களுக்கு பர்ஃபெக்ட் தான் அனுப்புகிறாங்க. பரவாயில்ல, ஊருக்கு போங்க. இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, பார்க்காத மலையாளம். ஆமாம், எத்தனை மலை பார்த்துருக்கீங்க இது வரைக்கும்? ஐயோ போலீஸ் ப்ரோ ப்ரோ உங்கள் கருத்து என்ன ப்ரோ? உங்கள் கருத்து என்ன? ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. எப்படி எவ்வளோ நேரத்தில் ஏறுவீங்க? நீங்கள் பேசுங்க, கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுன்றீங்களா? ஏய் வாடா, கிட்ட போனால் தான் தெரியும் உங்களுக்கு. படிக்கட்டுனா இருக்குமா? முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. படிக்கட்டுல இருக்குமே ப்ரோ, அதெல்லாம் மஜாவாக இருக்கும் ப்ரோ. ட்ரெக்கிங் ஸ்பாட் ப்ரோ. அதெல்லாம் இருக்கு, ஆனால் மஜாவாக இருக்கும். நம்ம பின்னாடி சன்ரைஸ் வர ஆகிட்டு இருக்கு. நம்ம பின்னாடி சன்ரைஸ் வர அழகான சன்ரைஸ். ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கியா? ஃபோட்டோ தான் எடுக்கல. அழகான ஒரு சன்ரைஸில் நாங்கள் பருவதமலை போயிட்டுருக்கோம். இது நல்லா இருக்குதா மச்சி வியூ? ஹாய் கைஸ், வெல்கம் டு லைட்ஸ் ஆஃப் vlogs. இன்றைக்கி நம்ம திருவண்ணாமலையில் இருக்க பருவதமலைக்கு வந்திருக்கோம். ஜாலியாக என் ஃப்ரெண்ட்ஸோட முன்னோரு 3 பேர் போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு 3 பேருக்கு தான் ஃபஸ்ட் டைம். நமக்கு இது 4 டைம்னால இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எப்படி ஏற போகிறேன்னு தெரில. நான் 3 வருஷம் வந்தப்போ இந்த வீடியோ அது எடுக்கல. இந்த வருஷம் அதை எப்படி நான் மேனேஜ் பண்ணி ஏற போகிறேன்னு தெரில ப்ரோ. பார்ப்போம். மச்சான் நீ எத்தனை வருஷம்டா மச்சான்? இது 3வது வருஷம். மச்சான் 3வது வருஷம், நான் 4வது வருஷம். அந்த 3 பேரும் மொதல் வருஷம். அவங்களுக்கு போய் பிடிப்போம் போது அது கம்பீரமாக நடந்து வர போகிறாங்க. இப்போவே பாசம் நடந்து டைம் ராஜ நட நடந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த ராஜநாடே நீங்கள் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு அந்த ராஜநாடே நாங்கள் க்ளோஸ் அப்பில் காமிக்கிறோம். தம்ஸ் அப். அவ்வளோதான் கெத்து. நம்மளை யாராலையும் தடுக்க முடியாது. ராஜநாடையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எந்த தீய சக்தினாலும் நம்ம தடுக்க முடியாது ப்ரோ. தீய சக்தியாக நாங்கள் தான். இங்கேருந்து பார்த்தா டாப் வியூ சூப்பராக இருக்குது. ஆனால் டாப்பில் ஏறினாதான் எங்கள் வியூ எங்களுக்கே தெரியும். சூப்பராக வந்துட்டு அட்டி போட்டு உட்காந்துக்கலாம் ஜம்முன்னு. மரமே இலையெல்லாம் காணோம், எல்லாம் உதிர்ந்து போயிட்டு. ஆனால் வெயில் நேரத்தில் மட்டும் கொஞ்சம் வெயில் காயும் ஒன்று பார்த்துருக்கு. மரத்தடியில் உட்காந்து நிழல் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஏன்னா அதில் இலையே இல்லை. அப்புறம் எங்கே கிடைக்கும் நமக்கு நிழல்? ஏடா எல்லாமே காஞ்சு போயிடுச்சு. இருக்க கொஞ்சம் ஒரு சில இடத்துல மட்டும் பேய் தீய சக்தினா ஆணி அடிச்சு வச்சுருக்காங்க. எல்லாம் எப்பரா சாமிடா, எப்பரா அங்கே பேய் இருக்கும்? இருக்குடா, உங்கள் சூளம் குத்தி வச்சுருக்காங்க. இருக்குடா, கன்ஃபார்ம் பேய் இருக்கு ப்ரோ. நீங்கள் வேணால் சொல்லுங்கள், நாங்கள் வேணால் பேய் வீடியோ எடுத்து போடுறோம். 3ஆம் நம்பர் பயந்தவங்களி நான், 2ஆம் நம்பர் பயந்தவங்களி இவன். 2 பேரும் போய் பேய் வீடியோ எடுக்க போனால் அவ்வளோதான். நாங்கள் வீடியோவுக்கு போனாலே காலி நாங்களா. ஏங்க 3 பேரை காணோம். எங்க கூட வந்தாங்க, ஆளை காணோம். எங்கடா போனாங்க? இங்கே பாருங்க ப்ரோ, ஆளே இல்லை. சூப்பராக இருக்குங்க எல்லாமே. கையெல்லாம் விரைச்சி போச்சுங்க எங்களுக்கு. தென்னந்தோப்பு மஜாரடா. அப்படியே வயல்வெளி வீடு. இப்படி எங்கேயாவது வீடு வந்துடா. மைன்ஸை நெய்வேலியில் இருந்துக்கிட்டு மண்ணில் கறியிலையும் மண்ணிலையும் தண்ணி அடிக்குது பாருங்க கைஸ். தெரியுதா உங்களுக்கு? தெரியும், சூப்பராக தெரியும் உங்களுக்கு.
ராகுல்லாம் பல பம்பு செட்டு பார்த்த ஆள். பம்பு செட்டு கோயிலுக்கு வந்துடும்டா. பம்பு செட்டு பார்த்துருக்கேன். போறடா சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீங்க பம்பு செட்டை தான் பார்த்துருக்கோம். பம்பு செட்டு பார்க்க இல்லாமல் தண்ணி இறக்கிறதையும் பார்த்துருக்கான். ஐயோ அப்படிலாம் இல்லை கைஸ். டீசல் வாங்கி ஊற்றி ஒரு இறப்பாங்க பாருங்க. அப்படியே ஆடுவோம் பாருங்க ஒரு ஆட்டம். வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் லேட் ஆகும். ஆமாம் பாச்சு அவ்வளோதான். எப்போனாலும் தடுக்க முடியாது. நீ ஒரு பொறுக்கிடா. அடிக்கிட்டே இருக்கும், நிற்காம அடிக்கினே இருப்பேன். ஆடிக்கினே இருப்போம். பின்னாடி என்ன தேரில் வண்டி எடுத்து வராங்க தெரில கைஸ். அடுத்த வருஷம் வரும் வண்டியில் வரும் கைஸ். காரில் வரோம். காரில் கார் மச்சான் அடுத்த பலியில் வாங்க போகிறானா? பலினோ இல்லை கைஸ், மகேந்திரா. அது என்னடா XC90. அதை எடுக்கணும் கைஸ். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. எலக்ட்ரிக்கல் நல்லா தான் இருக்கும் கைஸ் அது வண்டி. நான் சும்மா பார்த்தேன் ஒரு நாள். சார்ஜ் இருக்கும், அங்கேருந்து போகிறப்ப சார்ஜ் இருக்காது. தள்ளின்னு போகணும், டோக் போட்டு போகணும். அப்படிலாம் கைஸ் மஜா இருக்கும். எங்கள் கடையில் விட்டு ஏதாவது ஒரு கடையில் போய்ட்டு சார்ஜ் போட்டுக்க வேண்டியதான், காசு கொடுத்துக்க வேண்டியதான். சீட்டை பின்னு இருக்கும், சார்ஜ் போட்டு வேறமா பவர் பேங்க் எடுத்து வந்துப்போம். ஆமாம் கைஸ், பவர் பேங்க்கு எல்லாத்தையும் எடுத்து வந்து காருக்கு சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு மஜா இருக்குடா. சன்ரைஸ் பின்னாடி மேலே இருக்கும்போது சன்ரைஸ் இருந்தால் பயங்கரமாக வந்துருக்கும் தெரியுமா? அது நம்ம நான் ஒரு வருஷம் பார்த்துருக்கேன். ஒரு வருஷம் நைட் மக்களே. அது இன்னும் ஒரு வருஷம் என்னாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு போனப்போ தானடா பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு போனப்போ நம்ம பார்க்கல. ஃபஸ்ட்டு போனப்போ நம்ம சன்ரைஸ்லாம் சன்ரைஸ் பார்த்தோம். நம்ம தான் இருட்டு இல்லடா மச்சி, நம்ம இருட்டும் போதே ஏரியாச்சுடா. மேலே போய் தானே சன்ரைஸ் பார்த்தோம். இல்லைடா நான் நடுவில் பார்த்தோம், மீடியமாக பார்த்தோம். மேலெல்லாம் போய் பார்க்கல. நம்ம என்ன பண்ணோம், 5 மணிக்கெலாம் ஏறல. அதுக்கப்புறம் தான் ஏற ஆரம்பித்தோம். லேட்டாக தான் ஏற ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு வந்தப்போ. இல்லைடா மச்சான், ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்தப்போ எனக்கு நல்லா தான் ஞாபகம் இருக்குது. நான் முடியாமல் நின்றுங்க கீழே. மோகன் ப்ரோலாம் வந்தார். அவங்க நினைப்பாங்க என்னடா நடக்கிறதுக்கே ஒரு வேலை இருக்குது, பக்கத்தில் நான் இவ்வளோ தான் நடக்க மாட்டான், எப்படி மேலே ஏறுறது? அங்கே 2 கிலோமீட்டர். காலையிலே பாருங்கள் எப்படி இருக்குது இடம்லாம். இடத்த கட்டுறாங்க, சூப்பராக இருக்குது. அதில் பையால் தொங்க விட்டுக்கிறாங்க. அது காக்காக்கு இங்கே பாருங்கள். ஏன் சோறு போடுவாங்களா? நான் சோறுலாம் இல்லை, காக்காவுக்கு சோறு பண்ண மாட்டாங்கடா, விரட்டுவாங்க. ஏதாவது காக்கா ஏதாவது இது வந்துட்டு இந்த இடத்த எதுவும் ஆசைப்படுத்தாமல் இருக்கணும். காக்காவில் வேறு எதுவும் நெல் நட்டுருக்காங்கல்ல, அது ஆடும்போது ஏதோ ஆள் இருக்காங்க அப்படின்னு நினச்சின்னு ஓடிடுமா. ஆமாம், அதனால தான் மக்களே நாங்களும் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். இனி ஒரு நாள் சண்டே. அவர் பால் கறந்துட்டு இருக்காரு மக்களே மாட்டில். கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்துட்டு இருக்காங்க. இல்லை மகளே, என்ன மஜாவாக இருக்கு மகளே. எங்கேருந்து பார்க்கவே ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க. ஃபேமிலிஸோடு வந்தீங்கன்னா நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் இவனு கிடக்கிறான்னு விட்டு கிடாச்சு, நம்ம கீழே வந்துடலாம். டிக்கெட்ஸோடு வந்தால் ஒவ்வொருத்தரிச்சில் நானே வாரி கொட்டிடுவேன். டிக்கெட் தான் மகளே. நேற்று வேலண்டைன்ஸ் டே, நீ மகாசிவராத்திரி, நாங்கள் இன்னைக்கு இங்கே வந்துட்டோம். வேலண்டைன்ஸ் டேக்கெல்லாம் கொண்டாடலாம். ஆளை கூப்பிட்டு வண்டியில் பின்னாடி குறைச்சிட்டு போனான். நான் அது 4-5 போட்டி நேற்று வடலூரில் நேற்று ஒரு ஜோடி பண்ணாங்க ஒரு அட்டூலியம். அதனாலே நாங்கள் பஸ் ஏறி இந்திரா நகர் போயிட்டோம். அடிச்சுக்கிட்டு போய் அவங்க கூட போய் நின்றுக்கிட்டோம். என்ன ப்ரோ பண்ணுறாங்க, நடு ரோடும் கூட வாங்க பண்ணுறாங்க. தேவையில்லாத கண்டனுக்குள்ளே போயின்னு இருக்கோம் நம்ம. எங்கள் பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியுதா? வேற ஒன்றும் இல்லை, சூரியன் தான். ஐயோ, பேட்டரி வண்டியும் எபிசெட்டுக்கும் சண்டை. ஆனால் பேட்டரி வந்து ஜெயிச்சுது. இனிஷியல் பிக்கப் அதிகம். ஆமாம், என்னதான் நிறைய பேர் இருக்காங்கடா. ரூம் தான் இருக்குல்ல இங்கே. நிறைய ரூம் சர்வீஸ்லாம் நிறையா இருக்குங்க. நீங்கள் ஒரு நாள் முன்னாடி கூட கிளம்பி வந்து
வந்து இங்கே தங்கிட்டு பக்கத்தில் ஃப்ரெஷ்ஷாக. வேலை கிளம்பி போகலாம். ஆமாம், நாங்கள் தான் உதவி எங்கள் கதையை கேட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பைத்தியம் மாடா நீங்கள். ஃப்ரெஷ்ஷாக கிளம்புறதுலாம் ஒன்றும் இல்லைங்க. 2 படி ஏறும்போது ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் வேர்த்து எதுதான் குளிச்சோன்னு நினச்சிப்பீங்க. ஆமாம், அதுக்கு நீங்கள் அப்படியே குளிக்காமே வந்துப்போம். குளியாமலாம் மூஞ்சி குஞ்செல்லாம் கழுவிட்டு பல்லுகள்லாம் வலிக்கிட்டே இருங்க. பக்தியோட இருங்க. சிக்க பார்த்துட்டு இங்கே ஏறாதீங்க. உங்களே பார்க்கல, நாங்கள் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போகிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வரும்போது வேணால் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். என்ன வேணும்னா பாருங்க, இந்த மாதிரி இடம்லாம் யாருக்கு கிடைக்கும்? இவங்களாம் ஜாலியாக இருப்பாங்க. எதுவும் இவங்களாம் மஜாவாக இருக்காங்க. ஒரு சுற்றி 4 பக்கம் வயல்வெளி, நடுவில் அவங்க. மஜா தான். சரி, அவங்க அது பண்ணுறாங்க, இவங்க நாலு பேர் போகுது. என்ன எப்படி மூச்சு வாங்குது? சொல்ல போற என்னாச்சு? கிக்கு தான்.